நீங்க எப்பொழுதாவது காரணமே இல்லாமல் சோகமா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? லைஃப் நார்மலா தான் இருக்கும். ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. ஆனா உங்களுக்குள் ஒரு ஹெவியான ஃபீலிங் இருக்கும். பேச மனசு இருக்காது. எதுவும் செய்ய மோட்டிவேஷன் இருக்காது. காரணம் கூட புரியாது. என்னாச்சு எனக்குன்னு நீங்க உங்களையே கேள்வி கேட்டு இருக்கீங்களா? உண்மை என்னன்னா, அது காரணமில்லாத சோகம் இல்லை. அது உங்க பிரெயின் கொடுக்கிற சிக்னல். ஆனா அந்த சிக்னலை நாம புரிஞ்சுக்காம விட்டா அது ஸ்லோவா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும். இன்னைக்கு இதற்கு பின்னாடி இருக்கும் உண்மையை, பிரெயின் சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது மைண்ட் மேக்னெட் தமிழ். மனம், மூளை எப்படி வேலை செய்கிறது என்பதை சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ முடியும் போது எனக்கு ஏன் இப்படி சோகமாக ஃபீல் ஆகுது என்று உங்களுக்கே கிளாரிட்டி வரும். அதனால் வீடியோ முழுவதையும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில எமோஷன்களுக்கு காரணம் இருக்கும், சில எமோஷன்களுக்கு காரணம் தெரியாது. ஆனா தெரியாத எமோஷன் தான் மிகவும் டேஞ்சரஸ். காரணம் இல்லாமல் வரும் சோகம் உங்க வாழ்க்கையை சைலண்டாக ஸ்லோ பண்ணும். எந்த ஒரு காரணம் இல்லாமல் நீங்க சோகமாக ஃபீல் பண்ணுவதற்கு மிக முக்கியமான 4 காரணங்கள் உண்டு. முதல் காரணம், பிரெயின் எனர்ஜி குறைவு. நம்ம பிரெயின் ஒரு மொபைல் பேட்டரி மாதிரிங்க. தூக்கம் குறைவு, ஸ்ட்ரெஸ் அதிகம், ஓவர் திங்கிங் அதிகம், இதெல்லாம் பிரெயினின் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணும். பேட்டரி லோ ஆன மொபைல் ஸ்லோ ஆகுற மாதிரி பிரெயின் எனர்ஜியும் குறைந்தால் எமோஷன் ஹெவி ஆகும். அதுதான் நமக்கு காரணமே இல்லாமல் சோகமாக ஃபீல் ஆகுது. இரண்டாவது காரணம், அன்ப்ரொசஸ்டு எமோஷன்ஸ். நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன டிசப்பாயின்மெண்ட்ஸ், ஹர்ட்ஸ், ஸ்ட்ரெஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் நாம் இக்னோர் பண்றோம். ஆனா பிரெயின் இக்னோர் பண்ணாது. அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கும். ஒரு நாள் அந்த எமோஷனல் ஓவர்லோட் ஆகும். அப்போ காரணம் இல்லாமல் சேட்னஸ் ஃபீல் ஆகும். மூன்றாவது காரணம், கம்பேரிஷன் பிரெயின் ட்ராப். சோஷியல் மீடியாவில் மற்றவர்களின் ஹாப்பி மூமெண்ட்ஸை மட்டுமே பார்க்கிறோம். பிரெயின் என்ன நினைக்கும் தெரியுமா? எல்லாரும் ஹாப்பி, நான் மட்டும் இல்ல. இந்த தாட் ஸ்லோலி உங்களுக்குள் சேட்னஸை கிரியேட் பண்ணும். நான்காவது மிக முக்கியமான காரணம், டோபமைன் இம்பேலன்ஸ். போன் ஸ்க்ரோலிங், ஷார்ட்ஸ் வீடியோஸ், கான்ஸ்டன்டா பார்க்குற என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் பிரெயினுக்கு அதிக டோபமைனை கொடுக்கும். அதுக்கு பிறகு நார்மல் லைஃப் போரிங்கா ஃபீல் ஆகும். அப்ப பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா சேட் மூடுக்கு போயிடும். நாம் இப்ப பார்த்த 4 முக்கியமான காரணங்கள் தான் நம்மள சோகமா ஃபீல் பண்ண வைக்கிறது. இதனை நாம் மிகவும் கேஷுவலாக எடுத்துக்கொள்கிறோம். இதனை ஸ்டார்டிங் ஸ்டேஜிலேயே கட்டுப்படுத்தாவிட்டால் நாளடைவில் அது டிப்ரெஷன் ஆக மாறிவிடும். அதனால் இதனை சரி செய்யும் சிம்பிளான ரீசெட் மெத்தடை இப்பொழுது பார்க்கலாம். சேட்னஸ் வந்த உடனே நாம் என்ன பண்றோம் தெரியுமா? அதை இக்னோர் பண்ண ட்ரை பண்றோம், ஸ்க்ரோலிங் பண்றோம், ஓவர் திங்க் பண்றோம். அதுதான் ப்ராப்ளம். எமோஷனை அவாய்ட் பண்றது அதை ஸ்ட்ராங் பண்ணும். அதனால் இதை ட்ரை பண்ணுங்க. முதலாவது, சேட்னஸ் எமோஷன் ஃபீல் ஆன உடனே அதனுடன் ஃபைட் பண்ணாம சைலண்டா அதை அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ நான் சேட்னஸை ஃபீல் பண்றேன்னு சொல்லுங்க. இது பிரெயினை காமாக்கும். இரண்டாவது, கோல்டு வாட்டர்ல முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது வேகஸ் நர்வ் ஆக்டிவேட் ஆகும். இன்ஸ்டன்டா நர்வஸ் சிஸ்டம் ரீசெட் ஆகும். மூன்றாவது, சேட்னஸ் மைண்ட்ல ஸ்டே ஆகிறது. பாடியில எந்த ஒரு மூமெண்ட் இல்லாதனால, ஆக்ஷன் இல்லாததுனால. அதனால ஒரு ஸ்மால் ஆக்ஷனை எடுத்துடுங்க. உங்க டேபிளை கிளீன் பண்ணுங்க, ஒரு பேஜை ரீட் பண்ணுங்க. எமோஷனை எஸ்கேப் பண்ணாதீங்க, எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுங்க. சேட்னஸ் எதிரி இல்லை, அது ஒரு சிக்னல். சிக்னல் வந்தா பேனிக் ஆகாதீங்க, ஃபைட்டும் பண்ணாதீங்க, அதை இக்னோரும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அவேர்னஸை எடுத்து வாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அதை ரீசெட் பண்ணுங்க. அப்பொழுதுதான் நீங்களும் ஹீல் ஆக முடியும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.